ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 2024 கோல்டன் 5 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட்டு யூனிட் 1. யூனிட் 1ல் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ், அடுத்தது ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அண்டு ரேடார் மெத்தட். அடுத்து தேர்டு கொஸ்டின் எக்ஸாம்பிள் 1.12, 13, 1.15 அண்டு எக்ஸசைஸ் 3. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைமென்ஷனல் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கக்கூடிய அந்த கொஸ்டின். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு மாற்றக்கூடிய ஒரு 5 மார்க்கு கொஸ்டின். ஓகேங்களா. அடுத்தது யூனிட் 2ல் ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன். அடுத்த கொஸ்டின் derive the expression for kinematic equation for constant acceleration. அந்த 4 ஈக்குவேஷன் இருக்கும். அந்த 4 ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம டெரைவ் பண்ணோம் அப்படின்னா 5 மார்க். இப்போ யூனிட் 2ல் இன்னொரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்க. டிஸ்கஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் அண்டு வெக்டார். அடுத்தது யூனிட் 3 மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ் இன் ஹரிசாண்டல் மோஷன் அண்டு வெர்டிக்கல் மோஷன். இரண்டுமே தனித்தனி 5 மார்க்கு கொஸ்டின். அடுத்து எக்ஸ்பிளைன் த நீட் ஃபார் பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ். இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 5th லெசனில் உள்ள பெண்டிங் ஆஃப் சைக்கிளிஸ்ட்டுக்கு சேமாக இருக்கும். அதாவது ஒரு கொஸ்டினை படிச்சிங்கன்னா இன்னொரு கொஸ்டின் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது யூனிட் 4ல் ஸ்டேட் எக்ஸ்பிளைன் ஒர்க் அண்டு கைனடிக் எனர்ஜி தேரம். இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஒர்க் எனர்ஜி பிரின்சிபிள் அண்ட் மென்ஷன் எனி 3 எக்ஸாம்பிள் அப்படின்னு இருக்கும். அந்த கொஸ்டினை இப்படியும் கேட்கலாம், ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஒர்க் அண்ட் கைனடிக் எனர்ஜி தியரம். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் எலாஸ்டிக் கோலிவிஷன் இன் 1 டைமென்ஷன் அண்டு ஸ்பெஷல் கேசஸ். இந்த 4 கேசஸ் இருக்கும். 4 கேஸையும் ஃபுல்லாக டெரைவ் பண்ணாமல் நம்ம ஃபைனல் ஆன்சர் மட்டும் கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம். அடுத்தது யூனிட் 5. யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஈக்லிபீரியம் பெண்டிங் ஆஃப் சைக்கிளிஸ்ட் இன் கர்வ். சொன்ன இந்த கொஸ்டினை 3rd லெசனில் பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் மாதிரி. அடுத்தது யூனிஃபார்ம் ராட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எ யூனிஃபார்ம் ராட். அடுத்த கொஸ்டின் ரோலிங் ஆன் எ இன்க்ளைன்டு பிளேன். இந்த ரோலிங் ஆன் இன்க்ளைன் பிளேனில் நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஆனால் புக் பேக் கொஸ்டினில் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. நாம் வெலாசிட்டி கண்டுபிடிப்போம், டைம் கண்டுபிடிப்போம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டு கண்டுபிடிச்சிருப்போம். ஃபுல்லாக புக்கில் அப்படி தான் டெரைவ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது யூனிட் 6ல் வேரியேஷன் ஜி வித்து அல்டிடியூட், லாட்டிடியூட், டெப்த். இந்த 3 கொஸ்டினை படிச்சிங்கன்னா ஏதாவது ஒரு 5 மார்க்கு கட்டாயமாக வரும். இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா 6th லெசனில் டெரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் எஸ்கேப் ஸ்பீட். அடுத்தது யூனிட் 7. யூனிட் 7ல் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த பெர்னலிஸ் தியரம். வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு கொஸ்டின், லாஸ்ட் இயர் பப்ளிக் கொஸ்டினு. அடுத்த கொஸ்டின் சர்ஃபேஸ் டென்ஷன் பை எ கேபிலரி ரைஸ் மெத்தட். அந்த ஹைட்டை கண்டுபிடிப்போம், டென்ஷனும் கண்டுபிடிப்போம். அந்த கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு கொஸ்டின். அடுத்தது யூனிட் 8. யூனிட் 8ல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். அடுத்த கொஸ்டின் டெரைவ் த மேயர்ஸ் ரிலேஷன் ஃபார் ஆன் ஐடியல் கேஸ். அதாவது மேயர்ஸ் ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். சிபி விச் இஸ் ஈக்குவல் டு சிவி ப்ளஸ் ஆர். வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அடுத்தது டெரைவ் த ஒர்க் டன் இன் ஆன் அடியாபெட்டிக் ப்ராசஸ். அதாவது ஐசோதர்மல் ப்ராசஸ், ஐசோகோரிக் ப்ராசஸ், ஐசோபோரிக் ப்ராசஸ். இந்த ப்ராசஸோட ஒர்க் படிக்க தேவையில்லை, இந்த ஒரு ஒர்க் டன் மட்டும் படித்தா போதும். டெரைவ் த ஒர்க் டன் இன் ஆன் அடியாபெட்டிக் ப்ராசஸ். அடுத்த கொஸ்டின் டெரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் கார்னாட் இன்ஜின் எஃபிஷியன்சி. அடுத்தது யூனிட் 9. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். டெரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் மீன் ஃப்ரீ பாத்
வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அடுத்தது யூனிட் 10. யூனிட் 10லையும் ஒரே ஒரு கொஸ்டின் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். டிஸ்கஸ் இன் டீட்டெயில் த எனர்ஜி இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். அதில் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, ரெண்டு எனர்ஜியும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு டோட்டல் எனர்ஜி கிடைக்கும். அந்த கொஸ்டின் தான் அந்த 5 மார்க்கு கொஸ்டின். அடுத்த யூனிட் 11ல் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் இன் எ ஸ்டிச்சுடு ஸ்ட்ரிங். அதாவது இதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி இந்த கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 2031 நினைக்கிறேன் 11th லெசனில் லாங் ஆன்சரில். அது என்னட்டு பார்த்துக்கோங்க. அடுத்தது க்ளோஸ்டு ஆர்கன் பைப் அண்டு ஓப்பன் ஆர்கன் பைப். இது ரெண்டுமே தனித்தனியான 5 மார்க்கு கொஸ்டின். ரெண்டு கொஸ்டினுமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெண்டு கொஸ்டின்லையும் ஏதாவது ஒரு கொஸ்டின் கட்டாயமாக வரலாம். லாஸ்ட் இயரில் இந்த க்ளோஸ்டு ஆர்கன் பைப் பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹாஃபலி எக்ஸாமுக்கு இது நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா 25க்கு 25 கட்டாயமாக வாங்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஸ்டினுக்கு நேராகவே நான் எத்தனாவது கொஸ்டின் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் கரெக்டாக அந்த கொஸ்டினை நோட் பண்ணி நீங்கள் அதை படிக்கலாம். படிக்கிறது முக்கியம் இல்லை, நல்லா எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தா தான் ஒவ்வொரு டெரிவேஷன் பார்ட்டும் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். டயக்ராம் நல்லா வரைஞ்சி பாருங்கள். அப்போ தான் எந்த பார்ட்டும் நமக்கு மிஸ் ஆகாது. ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.